அப்படியே ஏடிஎம்கேலேருந்து இந்த கட்சிக்கு வந்து வாக்கு செலுத்துறாங்க அப்படின்னா, எடப்பாடி அவரோட ஆட்சி சரியில்ல, அவர் பிடிக்கல. இப்ப ரெட்டல தான் நான் முழுக்க முழுக்க ரெட்டல தான்ப்பா எனக்கு பிடிக்கும். ஆனா அந்த ரெட்டலை சேர்ந்த நபர்கள் இப்ப பிஜேபி கூட கூட்டணி வச்சுட்டாங்க. அதனால நான் உங்களுக்கு வாக்கு செலுத்த மாட்டேன். அதுக்கு ஆப்போசிட்ல யார் இருக்காங்க? திமுகவுக்கு நான் வாக்கு செலுத்துனதே கிடையாது. நான் ஏடிஎம்கே சார்ந்த நபர் அப்படிங்கிறதுனால திமுகவுக்கு நான் வாக்கு செலுத்த மாட்டேன். சரி வேற யார் இருக்கிறா? திராவிடத்தை எடுத்து வைக்கிறவங்க யார் இருக்கிறாங்க அப்படின்னா, விஜய் அவர்கள் இருக்காரு. அதனால அவருக்கு வாக்கு செலுத்து அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டை ஈஸியா எடுப்பாங்க. இதுதான் வந்து தேர்தல் அணுகுமுறை அப்படின்னு நம்ம சொல்றது. விஜய் அவர்களும் பார்த்தோம்னா அதை தான் சொல்லியிருக்காரு. இப்ப மக்களும் பார்த்தோம்னா அதை முடிவு பண்ணி தான் விஜய் அவர்களுக்கு வாக்கு செலுத்த போறாங்களே தவிர, எம்ஜிஆருக்காகலாம் கிடையாது. அது வேற விஷயம். எம்ஜிஆருக்காகவே இருந்தாலும், விஜய் அவர்களுக்கு எம்ஜிஆர் அவர்களுக்கு கூடுன கூட்டம் விஜய்க்கு கூடுது அப்படின்றாங்க அப்படின்னா, அவர் நான் எம்ஜிஆர் ஏத்துக்கிட்டு வர்றேன், எனக்கு கூட்டமா வாங்க அப்படின்னு யாரையும் கூப்பிடல. நான் வர்றேன், வந்து நிக்கிறேன், எனக்காக வாங்க அப்படின்னு தான் கூப்பிடுறாரு. அதுக்காக தான் கூட்டம் வந்து நிக்குது. இதுல எம்ஜிஆர் அவர்கள் எங்க வந்தார் அப்படின்றது நம்மளுக்கு புரியல. இது ஒரு டாபிக்கா போயிட்டு இருக்கு. இந்த ஜெயக்குமார் அவர்கள் இப்படி பேசிட்டு இருக்காரு. சரி ஏடிஎம்கே வந்து சில புகைச்சல் ஏற்பட்டிருக்கு. தாவேகாக்கும் இதுக்கும் அப்படின்ற மாதிரி இந்த ஒரு டாபிக் நம்ம எடுக்கலாம். அடுத்தது என்ன சொல்றாரு அப்படின்னா, களத்திலேயே நாங்க இல்ல அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எங்களை அவர் குறிப்பிட்டு சொல்லியிருக்க மாட்டாரு. ஒருவேளை எங்களை மனசுல நினைச்சு சொல்லியிருந்தார் அப்படின்னா, அவர் வந்து முளைச்சு 3 இலை கூட விடல. நாங்க ஒரு பெரிய ஆலமரம். அந்த ஆலமரத்தெல்லாம் பார்த்தோன்னா அசைக்க முடியாது அப்படின்ற மாதிரி அவர் பேசுறாரு. அது உண்மைதான் இல்லைன்னு நம்ம சொல்லல. அது ஜெயலலிதா அவர்கள் இருந்த வரைக்கும் ஒரு ஆலமரமா தான் இருந்துச்சு. இப்ப எடப்பாடி அவர்கள் வந்ததுக்கு அப்புறமா, அது ஆலமரமா இல்ல வந்து அதில இருக்கிற விழுதா அப்படின்ற ரேஞ்சுக்கு பார்த்தோம்னா நெறைய பேருக்கு சந்தேகம் வந்துருச்சு. அத வந்து இன்னுமே வந்து அது விழுது கிடையாது. அது விழுந்துருச்சு அப்படின்ற ரேஞ்சுக்கு கொண்டு போனது என்ன எங்க அப்படின்னா, அவரு எடப்பாடி அவர்கள் பிஜேபி கூட கூட்டணி வச்சது. இதுலயே பார்த்தோன்னா முடிஞ்சிருச்சு. அந்த ஆலமரம் எப்பவும் விழுந்து ரொம்ப நாள் ஆயிருச்சு. இந்த தேர்தல் வந்துதா அது இவங்க தெரிஞ்சுக்கணுமா அப்படின்ற ஒரு ரேஞ்சுக்கு அவங்க இருக்காங்க அப்படின்னா, வந்ததுக்கப்புறம் தெரிஞ்சுக்கட்டும். அதுக்கப்புறமா ஆலமரம் விழுந்ததா, இல்ல விழுதா இருந்து விழுந்ததா அப்படின்றதெல்லாம் அதுக்கப்புறமா அவங்களுக்கு தெரிஞ்சிரும். இந்த சைடு யார் ஸ்ட்ராங்கா நிக்கிறாங்க அப்படின்னு.